வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய இயல் 1ல 4வது பாடம் முடிஞ்சு இப்ப இணைச்சொற்களை நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னைக்கு நம்ம புக் பேக் எக்ஸசைஸ், அதாவது புத்தகத்துக்கு பின்னாடி நமக்கு கொடுத்திருக்கிற பயிற்சிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதுல முதல் பயிற்சி என்னன்னா மொழியோடு விளையாடு. சோ இதுல பாத்தீங்கன்னா சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற இந்த பில்லப்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு இந்த பாடத்தை பார்க்க இருக்கோம். இதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்விலோரி வாரி தரும் என்னது? அவர் ஒரு வள்ளல், ஆமா தானே? ஆனா அந்த வள்ளல் நம்ம எப்படி எழுதணும்? வா இந்த மத்தளத்துக்கு போடுற லா, இது என்னது? இது என்னது? இந்த லாவை நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். கடைசியா இல் முடியுது இல்லைங்களா? இது என்ன வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது மத்தளம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது பள்ளி, செவுத்துல ஓடுது இல்லைங்களா பள்ளி, அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த லா தான் இந்த கடைசியில முடியும், இந்த இல்லு இந்த இடத்துல வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையோட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு காட்சியை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட மத்தளம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இல்லு ஞாபகம் வந்துடும். பள்ளியும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, செவுத்துல ஒரு பள்ளி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இல்லு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் காட்சியா நீங்க ஒரு படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இந்த எழுத்துக்களை நீங்க எப்படி நீங்க இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப வள்ளல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எழுதணும்? தப்பா எழுதக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த இடத்துல இதை கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல மத்தளத்துக்கு போற லா இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு இந்த இல்லு போட்டு நம்ம எழுதி முடிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இதை எழுதிடலாம். அடுத்தது 2வது வாக்கியம் என்னன்னு பாக்கலாமா? பாணரே உன் வறுமையை போக்குவது எம் பொறுப்பு. சரிங்களா? இப்ப இங்கேயும் ஒரு ரூ வருது, இந்த இடத்துலயும் ஒரு ரூ வருது. இப்ப கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 2 ரூ தான், இந்த ரூ லா லா இந்த மாதிரி 3. இது தமிழ்ல மட்டும் எதுக்கு இத்தனை லா இத்தனை இன்னு இத்தனை லா இதெல்லாம் வருது அப்படின்னா, இதெல்லாம் வார்த்தைகளை நமக்கு சிறப்பு பண்ணி சொல்றதுதான். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த ஒவ்வொரு ரூக்கும் என்ன மீனிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையில வர ரூக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தையில வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப 2வது வாக்கியம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பாணரே உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. ஓகேங்களா? என் பொறுப்பு. இப்ப வறுமை அப்படின்னாலே என்ன ரூ வரணும்? இது இந்த ஊர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஊர் அப்படின்னா ஊருக்கு அப்படின்னா ஞாபகம் வருது, எந்த ரூ வரணும்? இந்த ரூ வரணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரூ, இந்த ரூ வறுமையினால இந்த ரூ தான் வரணும். பொறுப்பு அப்படின்னா என்னது? கடமை. பொறுப்புன்னா என்னது? கடமை. கடமை தானே? அப்ப நம்ம கண்டிப்பா அது செஞ்சே ஆகணுங்கிறது பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்புங்கிறதுக்கு எந்த ரூ போடணும்? எறும்புக்கு போற ரூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எறும்பு எறும்பு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரூ ஞாபகம் வந்துடும். புரியுதா? இப்ப எப்படி இந்த ரூ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு எப்படிங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்குதான் நான் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இந்த ஊரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வறுமை அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ நீங்க போட்டுக்கலாம். பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த ரூ வரும் ஞாபகம் வரணும்னா எறும்புக்கு வர ரூ தான் அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா உடனே என்ன ஞாபகத்துக்கு வந்துடும்? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? எறும்பு குறும்பு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பொறுப்புங்கிறதுக்கு எந்த ரூ வரும்? இந்த ரூ தான் வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 3வது வாக்கியம். களிரும் கொடையால் நல்கும் வான்புகழ் வல்வில் ஓரி. சரிங்களா? வான்புகழ் வல்வில் ஓரி அப்படின்னு இருக்கா? அப்ப இந்த இடத்துல வான் அப்படின்னாலே என்ன வரணும்? 2 சுழியன் தான் வரணும். ஏன் 3 சுழியன்லாம் நீங்க யாரும் இல்லாம போட்டீங்க அப்படின்னா தப்புன்னு போட்டுருவாங்க. ஆமா தானே? அப்ப 3 சுழியன் வரக்கூடாது, 2 சுழியன் தான் இந்த இடத்துல வரணும். புகழ்னாலே எந்த எழு வரணும்? சிறப்பு ழகரம் தான் வரணும். சரிங்களா? அப்ப 2 சுழியன் வானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வான் புகழ் அப்படின்னாலே என்னது? வானத்தளவு புகழ். சரியா? அப்ப இந்த இடத்துல இந்த 2 சுழியன் தான் இங்க வரணுங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி புகழ்னாலே என்னது? நமக்கு புகழ்னா என்னது? பெருமை. ஆமா தானே? அப்ப புகழ்னா என்ன வரணும்? சிறப்பு ழகரம் தான் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிறப்பு ழகரம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க பழம்னு சாப்பிடுவீங்க இல்லையா? பழம். அப்ப பழம்னாலே நம்ம என்ன போடுவோம்? இது. அப்ப புகழ்னா என்ன வரணும்? சிறப்பு ழகரம் தான் வரணும். இந்த மாதிரி ரா எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரா தான் இங்க வரணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? இந்த ரா தான் வரும்னு சொல்லி கரெக்டா நீங்க எழுதிடலாம். அப்ப வான் புகழ் அப்படின்னாலே இந்த ராவும் இந்த 2 சுழியனும் தான் இங்க வரணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஓகே, வெரி குட். அடுத்தது 4வது கேள்விக்கான என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப 4வது வாக்கியம் என்னன்னா, மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஏன் இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இந்த ரா போட்டோம் அப்படின்னா தப்பாயிரும் இல்லையா? இந்த மரத்துக்கு போற ரா தான் போடணும். என்ன ரா போடணும்? இது ஒரு மரம், இது ஒரு ரா. இந்த 2 ராக்கும் என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இது இப்ப மரம் எழுதிக்கலாம். மரம்னா என்ன? இந்த மரம்னா என்னது? வீரம். என்னது? வீரம். சரியா? இப்ப இந்த மரம்னா ட்ரீ. ட்ரீ பார்த்திருக்கோம்ல? ட்ரீ மரம், வேப்ப மரம், புளிய மரம், அந்த மரம் இது. சரிங்களா? இப்ப இந்த மரம்னா வீரம். ஓகேவா? நமக்கு வீரமா இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மரம்னா என்ன வரும்? ட்ரீ. ஓகேங்களா? வேப்ப மரம்.
மாமரம், புளிய மரம், அந்த மரத்துக்குலாம் வந்து இந்த ரா வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அளவற்ற அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த ரா வரக்கூடாது. இந்த ரா தான் வந்து புள்ளி வைக்கணும். இந்த ரா தான் வந்து புள்ளி வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து பில்அப் பண்ணணும். இந்த வார்த்தையை நம்ம வந்து முடிவு பெற செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. சரிங்களா? நீங்க இந்த சென்டென்ஸ் மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் நீங்க பார்த்து எழுதுறது, செய்தித்தாள்களை நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறது, தமிழ் செய்தித்தாள்களை திரும்ப திரும்ப நீங்க படிச்சு அதை நீங்க வந்து சொல்ல கேட்டு நீங்க திரும்ப நீங்க ஒரு தடவை எழுதி பாக்குறது, உங்களுக்குள்ளேயே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி என்ன பண்ணலாம், ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்டு எழுதலாம். சரிங்களா? சிறுவர் மலர் அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா, புத்தகம் எல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி ஒருத்தர் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும். அந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப எழுதும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மனப்பாட திறமை வந்து அதிகமாகும். அப்ப எங்க சென்டென்ஸ் வந்தாலும் எந்த மாதிரி நீங்க எழுதணும், எந்த எழுத்து வரும், எந்த நகரம் போடணும், எந்த ரா போடணுங்கிறதுலாம் ரொம்ப சுலபமா உங்களால ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த 5வது வாக்கியம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தான். இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பயங்கர டவுட் வந்துடும். ஆமா தானே, உணவுக்கு எந்த நா போடணும்? ஆமா தானே, இந்த நாவா இந்த நாவா இந்த நாவா? இப்ப இந்த நானா என்னது? 3 சுழினா, இது 2 சுழினா, இது வந்து நரிக்கு போடுறனா, ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னன்னா, இது வந்து நரி. இந்த நாளால என்னது? நரி. இது வந்து என்னது? மனம். சரிங்களா? இது வந்து மனம். மனம்னா என்னது? மனசு. இது வந்து என்னது? மனம்னா வாசனை. சரிங்களா? இது வந்து என்னது? வாசனை, ஸ்மெல். அப்ப இந்த மாதிரி நீங்க மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப 3 சுழினா இந்த இடத்துக்கு எங்க வரும்? உணவுங்கிற இடத்துக்கு 3 சுழினா தான் வரணும் அப்படிங்கறது நல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட்டே இருக்காது. எக்ஸாம்ல ஈஸியா என்ன பண்ணலாம், போன உடனே மூதாட்டிக்கு எந்த நான் போட்டு உணவு வாங்கி கொடுத்தாங்க ஞாபகம் வச்சுட்டு உடனே சொல்லிடலாம். பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு என்ன நான் போடணும் ஞாபகம் வந்துடும். 3 சுழினா தான் நம்ம அந்த இடத்துல கரெக்டா நம்ம எழுதணும் அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஈஸியா எழுதிடுவீங்க. புரியுதா குழந்தைங்களா? சரி, அடுத்தது இப்ப நம்ம இது வரைக்கும் நீங்க இந்த சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டோட நான் சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா குழந்தைங்களா? அடுத்த பயிற்சியை நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்ப இதுல 2வது பயிற்சி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த 2வது பயிற்சியில சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்கலாமா? ஆமா, எப்படின்னு கேக்குறாங்க. புதிய சொல் எப்படி உருவாக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. உருவாக்கலாம் எப்படின்னு கேட்கலாமா? பாருங்க, விடுகதை மரத்திற்கு ஆதாரம். இது வந்து ஒரு வார்த்தை. சரிங்களா? கொடுக்கப்பட்ட சொற்களையும் குறிப்புகளையும் கொண்டு புதிய சொல் உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வார்த்தை. விடுகதை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடுகதைக்கான ஒரு கேள்வி எங்க கொடுத்திருக்காங்கன்னா ஆப்போசிட்ல கொடுத்துட்டாங்க. மரத்துக்கு ஆதாரம் என்னது? விதை. ஆமா தானே, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. விதை தான் வந்து மரத்துக்கு ஆதாரம். அது மாதிரி கீழே இருக்கிறதுக்கு நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த வார்த்தைகள்ல விதைங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்க வி இருக்கா, இங்க பாருங்க கைன்னு இருக்கா, பாருங்க விதை எடுத்துட்டோமா? இந்த 2 எழுத்தையும் எடுத்து இங்க எழுதினோம்னா என்னது? விதை. அவ்வளவுதான். இப்ப இதுதான் இந்த இடத்துல என்னது? கேள்வி. இந்த பதில் இந்த வார்த்தையில ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கான பதில் இந்த வார்த்தையில ஒளிஞ்சிட்டு இருக்கு. அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். பயிர்களை பாதுகாப்பது எது? வேலி. ஆமா தானே, அது இங்க எங்க இருக்கு? பாருங்க இங்க இருக்கு. சரியா? வேலி அப்படிங்கிறது தான் பயிர்களை பாதுகாக்கும். ஓகேங்களா குழந்தைங்களா? சரி, அடுத்தது 3வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? விரலின் மணிமகுடம். விரலின் மணிமகுடம் என்னவா இருக்கும்? விரலுக்கு மேல மணிமகுடம்னா என்னது? மேல இருக்கிறது, தலையில வைக்கிற ஒரு கிரீடம் தானே மணிமகுடம். அப்ப அதுக்கு மேல கிரீடம் மாதிரி இருக்கிறது என்னது? நகம். ஆமா தானே, அதனால்தான் நாகா இம். இப்ப இந்த வார்த்தையில இருந்துதான் நம்ம இதுக்கான ஆன்சரையே கண்டுபிடிக்கிறோம். நல்லா கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு நகம்னு புரிஞ்சிடுச்சா? வெரி குட். இப்ப அடுத்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க கொடுத்திருக்கிற வார்த்தை வந்து இமயமலை. சரிங்களா? நம்ம கொடுத்திருக்கிற க்ளூ என்ன? இமயமலை. இதுக்கான கேள்வி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, உண்கலம். இந்த உண்கலம்ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. உண்கலம்னா என்னது? வச்சு சாப்பிடறதுக்கான ஒரு தட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயம். உண்கலம்னா என்னது? இலை. இது இலை. உண்கலம்னால என்ன வார்த்தை அப்படின்னா பொதுவான வார்த்தை. உண்கலம்னா இலையான்னு கேட்காதீங்க. உண்கலம்னா இலை கிடையாது. உண்கலம்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு வச்சு சாப்பிடறதுக்கான ஒரு பண்டம். சரியா? உண்கலம்னா இலை கிடையாது. உண்கலம்னா என்னது? சாப்பாடு வச்சு சாப்பிடறதுக்கான ஒரு பொருள். அது என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த இமயமலைங்கிறதுல கேக்குறாங்க. அப்ப எதுவா இருக்கலாம்? இலையில வச்சு சாப்பிடலாம். ஆமா தானே, அப்ப இலை. அதுதான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்தது உருண்டை அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொடுத்து நமது அடிப்படை தேவைகளுள் ஒன்று. நமக்கு என்னென்ன அடிப்படை தேவை இருக்கு? உணவு, உடை, இருப்பிடம். அப்பனா உடை வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பாக்கணும். முதல்ல உணவு இருக்கான்னு பாக்கலாம். இல்ல, அப்ப உடை வந்து இருக்கான்னு பாக்கணும். உடை இருக்கா? ஆமா, டை. இந்த இடத்துல ஊங்கிற வார்த்தையும் இருக்கு, எழுத்து இருக்கு. அடுத்தது டை அப்படிங்கிற இந்த எழுத்தும் இருக்கு. அப்ப இந்த 2 எடுத்து சேர்த்து எழுதுனோம்னா என்ன வார்த்தை கிடைக்குது? உடை. உடைனா என்னது? துணிமணி. சரிங்களா?
அப்ப நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று எனது உடை. சரிங்களா? இப்ப இந்த சொற்களை நம்ம கொடுத்திருக்கிற சொற்களையும் குறிப்புகளையும் கொண்டு நாம என்ன பண்ணிட்டோம், புதுசா அதுக்கான வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா தானே குழந்தைங்களா? இப்ப ஈஸியா இந்த வார்த்தைகளை எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? சரி, இப்ப அடுத்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப மூன்றாவது பயிற்சி, சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. தொடர்கள்னா என்னது? வாக்கியங்கள். வாக்கியங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல் வாக்கியம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மதிவாணன் பலம் மிக்கவன். பலம்னா என்னது? சக்தி, எனர்ஜி. அது மாதிரி இப்ப மதிவாணன் எப்படி இருக்காரா? பலம் மிக்கவனா இருக்காரு. சரிங்களா? பலம்னா உடனே சக்திமான ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பலம்னா என்னது? சக்தி, எனர்ஜி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து காற்றடித்தால் மரத்தில் இருந்து பழம் விழுந்தது. காற்றடித்ததால் மரத்தில் இருந்து பழம் விழுந்தது. இது யார் இங்க உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களே வந்து இந்த சென்டென்ஸ உருவாக்கிட்டாங்க. பழம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்ததுனால காற்றடித்ததால் மரத்தில் இருந்து பழம் விழுந்ததுன்னு இவங்க ஒரு சென்டென்ஸ் உருவாக்கிட்டாங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. இந்த மரம் உயரமாக உள்ளது. இரண்டாவது வாக்கியம், இந்த மரம் உயரமாக உள்ளது. இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மரம், நான் மரம்னா மேல ஒரு உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும் போது இந்த பயிற்சியில உங்களுக்கு மரம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். கரெக்ட், வீரம். வெரி குட். வீரம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? வீரம். நம்ம இப்ப அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டது இங்க எவ்வளவு பயன்படுது பாத்தீங்களா? அதுதான். இப்ப இந்த மரம் உயரமாக உள்ளது, இந்த இடத்துல வந்து நம்ம வல்வில் ஓரி மரம் மிக்கவன். வல்வில் ஓரி மரம் மிக்கவன் அர்த்தம் என்ன அர்த்தமாகுது? வீரம் மிக்கவன். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல அர்த்தமாகுது. அடுத்தது, நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தால். வலைனா என்னது? வளையல். வளையல்னா என்னது? வளையல். வளையல தான் சுருக்கி என்ன கொடுத்துருக்காங்க? வலைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப அடுத்து இன்னொரு லைக்கு என்ன அர்த்தம்னா தெரியணும். இந்த வலைனா என்ன? கொசு வலை. ஓகேங்களா? கொசு வலை அப்படின்னு அர்த்தம். அந்த பின்ன மீன் வலையெல்லாம் இருக்குல்ல, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதுவும் சொல்லலாம், கொசு வலையும் சொல்லலாம். சரிங்களா? அப்ப எலி வந்து கொசு வலையை கடித்தது. சரிங்களா? இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. எலி கொசு வலையை கடித்தது. கொஞ்சம் நீங்க இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் வந்து மெதுவா நீங்க இந்த ஸ்க்ரோல் பண்ணாம தான் இந்த ஸ்கிரீன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொன்றா நீங்க பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வேகமா போகல, நானு பொறுமையா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். நான் சொல்ல பார்த்து நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க முதல்ல கவனிச்சுட்டு அப்புறமா நீங்க எழுதிக்கிட்டாலும் சரி. சரியா? ஓகே. இப்போ இந்த வாக்கியத்துல என்ன சொல்லிருக்காங்க கவனிங்க. எலி கொசு வலையை கடித்தது. புரிஞ்சுதா? இப்ப இந்த வலைக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்தது நான்காவது வாக்கியம், சூரியனில் இருந்து ஒளி கிடைக்கிறது. இந்த ஒளினா என்னது? லைட். என்னது? லைட். லைட்னா என்னது? வெளிச்சம். சூரியன்ல இருந்தா நமக்கு என்ன கிடைக்குது? வெளிச்சம் கிடைக்கிறது. ஆமா தானே? சூரியனில் இருந்து நமக்கு ஒளி கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் கிடைக்கிறது. இந்த ஒளினா என்ன நமக்கு வந்து அர்த்தமாகுது? இடியின் ஒளி சத்தமாக இருந்தது. இது வந்து சவுண்டு, இது வந்து லைட்டு, இது வந்து சவுண்டு. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாம் வச்சு நம்ம பாட்டெல்லாம் கேட்கும் போது ஒரு சவுண்ட் வருது இல்லையா? அந்த சவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒளின்னு தான் சொல்லணும். இந்த ஒளின்னு சொல்லக்கூடாது. இந்த ஒளினா என்ன அர்த்தம்? லைட்டு. ஓகேங்களா? அப்ப இடியின் ஒளி சத்தமாக இருந்தது. ஆமா, இடியோட ஒளி சத்தமாக இருக்கும். ஆமா, அது வந்து ஒரு சவுண்டு தானே, அதனாலதான் நம்ம அதோட ஒளி வந்து சத்தமாக இருந்தது அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம எப்படி வந்து இந்த வார்த்தைகளை வந்து வித்தியாசப்படுத்தி நம்ம சொல்லணும், எப்படி இதுக்கான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட வாக்கியத்தை நம்ம அமைக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா குழந்தைங்களா? இதுக்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா தான் உங்களால ஈஸியா அதுக்கான வாக்கியங்களை நீங்க உருவாக்கி எழுத முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப ஐந்தாவது வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார். வெள்ளம்னா என்னது? பாயசத்துல போடுவாங்கல்ல வெள்ளம், அதுதான். இனிப்பா இருக்கும்ல, அதுக்கு பேரு தான் இந்த வெள்ளம். இப்ப இந்த பள்ளிக்கு போறலாம், இந்த மாதிரி ஸ்கூல் இல்ல, இது செவுத்துல ஓடுற பள்ளி. அந்த லால வருதுன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா உங்களுக்கு வல்லினம் இடையினம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா ஈஸியா உங்களால டக்குனு ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்க இப்போதைக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு படக்காட்சியை நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அது மூலமா நீங்க வார்த்தைகளுக்கான எழுத்து எந்த மாதிரி வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் பெரிய கிளாஸ் போக போக இந்த நீங்க வல்லினம் இடையினம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம், இலக்கண பகுதியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப வந்து உங்களால அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க அதை படிக்க வேண்டாம். இப்ப நான் இப்படி சொல்லி கொடுக்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப பரிமளா கடையில் வெல்லம் வாங்கினார். இந்த வெள்ளம்ங்கிறது எது? பாயசத்துல போடுவாங்கல்ல அம்மா, அந்த வெள்ளம் தான் இது. சரியா? இந்த வெள்ளம்க்கு என்ன? இந்த வெள்ளம்னா எப்படி சொல்லணும்? இந்த வெள்ளத்துக்கு என்ன அர்த்தம்? இது வந்து என்னது? புயல், மழை, வெள்ளம்னு சொல்றோம் இல்லையா? அந்த வெள்ளம் தான் இது. தண்ணி எல்லாம் நிறைய வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, தொடர் மழையால் வெள்ளம் வந்தது அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த வெள்ளத்துக்கான மீனிங். சரிங்களா? இப்போ இந்த வெள்ளம்னா என்ன அர்த்தம், இந்த வெள்ளம்னா என்ன அர்த்தம்ங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இந்த 5 வாக்கியமும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதா? நீங்க ஈஸியா இதை மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இதை எக்ஸாம்ல நீங்க கேட்டாலும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்ததா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அதோட டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அந்த வித்தியாசங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க பதில் எழுதுறதுக்கு
ரொம்ப உங்களுக்கு சுலபமா இருக்கும். சரிங்களா? அடுத்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம். கீழ்காணும் குறுக்கெழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடிக்க. இது என்னது? குறுக்கெழுத்து புதிர். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு பேப்பர்ல எல்லாம் வரும், சிறுவர் மலர்ல எல்லாம் வரும். நீங்க பாத்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? இது வரைக்கும் நீங்க பண்ணலைன்னா கூட இனிமே இந்த மாதிரி உங்களுக்கு குறுக்கெழுத்து புதிர்லாம் தமிழ்ல கேட்டிருக்காங்க, இல்ல இங்கிலீஷ்ல வந்தா கூட ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் உங்களோட சொல் வளமையை அதிகப்படுத்தும். நிறைய சொற்களை நீங்க யோசிக்கிறதுக்கும், திறமையா நீங்க சொற்களை எழுதுறதுக்கும், தவறில்லாம பிழை இல்லாம எழுதுறதுக்கும் ரொம்ப உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நீங்க உங்க மூளைக்கு ஒரு வேலைன்னே சொல்லலாம். உங்க மூளையை நல்லா உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி புதிர்லாம் நீங்க இந்த சொற்புதிர்லாம் இருக்கு இல்லையா, குறுக்கெழுத்து புதிர் நீங்க நிறைய இருக்குன்னா சிறுவர் மலர்ல எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்ப முதல் கேள்வி நம்ம இதுல பார்க்கலாம். இது எப்படி விளையாடணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கவனிங்க. இப்ப இதுல எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. ஒரு கட்டம் மாதிரி கொடுத்து அதுல எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த எழுத்துக்கள் மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இங்க கேட்டிருக்கிற கேள்விக்கான பதில் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும், மறைஞ்சு இருக்கும். இங்க அந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேருதான் இங்க குறுக்கெழுத்து புதிர். சரிங்களா? இப்போ இந்த முதல் கேள்வி கீழே இருக்கு பாருங்க. இந்த முதல்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இடமிருந்து வலம். இடமிருந்து வலம் அப்படின்னால என்னது? லெப்ட் டு ரைட். என்னது? லெப்ட் டு ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் பக்கமா இருந்து வலப்பக்கமா வரும். அப்படி அந்த வார்த்தை எங்க இருந்து? இடப்பக்கமா இருந்து வலப்பக்கமா முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவியல் அறிஞர்கள் செய்வது என்ன? என்னது? ஆராய்ச்சி. அறிவியல் அறிஞர்கள் செய்வது என்னது? ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிங்கிற வார்த்தை இங்க எங்க இருக்குன்னு கவனிங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சிங்கிற வார்த்தை இந்த கட்டத்துக்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்களே கொடுத்துட்டாங்க, பிங்க் கலர்ல லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தைகள் தான். குழந்தைங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க இங்க பாருங்க, ஆராய்ச்சி. ஆராய்ச்சி இங்க பாருங்க, எழுதிட்டோமா? முதல் கேள்விக்கான சரியான பதில் ஆராய்ச்சி. இங்க கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். அதான் இடமிருந்து வலமா வருதா? இடமிருந்து வலம். சரிங்களா? இதை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இரண்டாவது கேள்வி. இரக்கம் என்ற சொல்லை இப்படியும் கூறலாம். எப்படி? பரிவு. ஆமா தானே, நம்ம படிச்சோம்ல. ஆமா, இரக்கம் என்ற சொல்லை இப்படியும் கூறலாம். மூதாட்டி மேல பூவண்ணன் காமிச்சதுக்கு பேர் என்னது? பரிவு. புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன சொல்லு, இங்க பரிவுங்கிற வார்த்தை இடமிருந்து வலமா எங்க இருந்து வருதுன்னு கவனிங்க. இந்த கட்டத்துக்குள்ள இடமிருந்து வலமா வருது பாருங்க, பரிவு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். அதான், இதை போய் வட்டம் எடுங்க. அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி வட்டம் இட்டுட்டு வரணும். உலகின் மற்றொரு பெயர் என்ன? தரணி. இது எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேல உடனே இந்த சைட்ல கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு க்ளூ, அதை நம்ம கவனிச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறது க்ளூ. இந்த க்ளூவை வச்சுதான் நம்ம இந்த வார்த்தைகளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? உலகின் மற்றொரு பெயர் தரணி. இப்ப இந்த தரணிங்கிறது வலமிருந்து இடமா எங்க இருக்குன்னு பாக்கணும். இப்ப வலமிருந்து இடம்னா என்னது? இடமிருந்து வலம்னா லெப்ட் டு ரைட். வலமிருந்து இடம்னா இந்த பக்கம் ரைட் டு லெப்ட். சரிங்களா? இது இந்த பக்கமா போகும், லெப்ட் டு ரைட். இது ரைட் டு லெப்ட்னா இந்த பக்கம் வலமிருந்து இடம், ரைட் டு லெப்ட். சரிங்களா? இப்போ இங்க கவனிங்க, உலகின் மற்றொரு பெயர் என்ன? தரணி. அப்ப அந்த தரணிங்கிறது மேல எங்க இருக்கு பாருங்க, இந்த கட்டத்துக்குள்ள தாரணி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப அதுக்கு வட்டம் எடுங்க, இதே மாதிரி வட்டம் எடுங்க. அவ்வளவுதான். அடுத்தது இரண்டாவது கேள்வி. மக்களை காப்பவர் யாரு? வேந்தன். மக்களை காப்பவர் அரசன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கட்டத்துக்குள்ள என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்காங்களோ அதை தானே நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். அப்ப ஒரு அரசன் அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வேறு பெயர்கள்லாம் இருக்கு? அரசன்னா மன்னன், வேந்தன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் இல்லையா? அப்ப வலமிருந்து இடமா எங்க இருக்கு? வேந்தன்கிற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, வே இன் த என் இங்க இருக்கா, கீழே பாருங்க இருக்கா? அவ்வளவுதான். இதை எடுத்து நீங்க இதை அப்படியே ரவுண்ட் அடிச்சிட வேண்டியதான். ஃபுல்லா ரவுண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. அடுத்தது வலமிருந்து இடம். மூன்றாவது கேள்வி என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. நவதானிய வகைகளுள் ஒன்று. நவதானியம்னா என்னென்ன சொல்லுவோம்? கம்பு, கேழ்வரகு, எல்லாமே நம்ம சொல்லுவோம். சோளம் இல்லைங்களா, எல்லாமே சொல்லுவோம். ஆனா இதுல இந்த கட்டத்துக்குள்ள என்ன வார்த்தை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கம்புங்கிறது எங்க இருக்கு? காயிம்பு இருக்கா? இதுக்கு வட்டம் எடுங்க. அதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி ஒவ்வொருமையும் நீங்களே கவனிச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க மூளைக்கு வேலையா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஆர்வமா இருக்கும். இந்த மருவத்தாக நீங்க இந்த வேலைகளை நீங்க செய்வீங்க. அரசரின் ஆலோசகரா யார் இருப்பாங்க? எப்பயுமே அமைச்சர் தான் இருப்பாங்க. அப்ப இந்த வார்த்தைகளுக்கான க்ளூ எங்க கொடுத்திருக்காங்க? மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ தான் என்ன சொல்லியிருக்காங்க? அரசரின் ஆலோசகர் அமைச்சர்ங்கிற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அமைச்சர்ங்கிறது மேலிருந்து கீழே எங்க வருது? கட்டத்துக்குள்ள பாக்கலாமா? அமைச்சர். ஆமா, மேலிருந்து கீழ வருதா? ஆமா, அமைச்சர். மேலிருந்து கீழ் அமைச்சர் வருதா? வெரி குட். இப்ப இதுக்கு வட்டம் விடுங்க. அவ்வளவுதான். அடுத்தது கொல்லிமலை நாட்டின் அரசன் யாரு? கொல்லிமலை நாட்டின் அரசன் வல்வில் ஓரி. நாங்க படிச்சுட்டோம். ஆமா தானே, நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, நமக்கு ஈஸியா தெரியும். மேலிருந்து கீழ வல்வில் ஓரி அப்படிங்கிற அந்த அரசருடைய பேரு இந்த இடத்துல எங்க வருது பாருங்க. ஆமா, இங்க வருது. அப்ப இதுக்கு வட்டம் இடுங்க. வல்வில் ஓரி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். அதே மாதிரி வட்டம் இடுங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது கீழிருந்து மேல என்ன கொடுத்திருக்காங்க? இந்த க்ளூவை வச்சு நாம இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லணும்.
இது வந்திட பத்தும் பறக்கும். எது வந்திட பத்து பறக்கும்? பசி. பசி வந்தா என்ன ஆகும்? எவ்வளவு எந்த வேலை இருந்தாலும் சரி முதல்ல சாப்பிட்டுதான் அடுத்த வேலை பார்க்கணும். ஆமா தானே? அப்படிதான் யோசிப்போம். அதனால என்ன ஆகும்? இது வந்திட பத்தும் பறக்கும். பசி. அப்ப என்னது? பசிங்கிறது எங்க கொடுத்திருக்காங்க? க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க? கீழே இருந்த மேல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கீழே இருந்த மேல நம்ம பார்க்கணும். ஆமா இங்க இருக்கு. கவனிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா குழந்தைங்களா? நானும் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, பசி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது இரண்டாவது கேள்வி. விரைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விரைந்து அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? விரைந்துனா வேகமாக. விரைந்துனா வேகமாக. அப்ப அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? மெதுவாக. விரைந்துன்னா வேகமாக. விரைந்து செல். விரைந்து செல் அப்படின்னா வேகமா செல்லுன்னு அர்த்தம். சரியா? அப்ப அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? எதிர்ச்சொல் என்ன? மெதுவாக. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அப்ப கீழே இருந்த மேல மெதுவாகங்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, மெதுவாக எங்க வருதுன்னு பாருங்க. கீழே இருந்த மேல. ஆமா, மெதுவாக இருக்கு. ஆமா, ரவுண்ட் பண்ணுங்க. வெரி குட். ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? சரி. இப்ப அடுத்தது மூன்றாவது கேள்வி. இதை கேட்டால் மனம் மயங்கும். இதை கேட்டால் மனம் மயங்கும். என்னது? இசை. என்னது? இசை. கீழே இருந்த மேல இசை எங்க இருக்குன்னு பாக்கலாமா? இசை எங்க இருக்கு? கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? சரி, கண்டுபிடிச்சவங்க எல்லாரும் ரவுண்ட் பண்ணிருங்க. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். இப்ப இசை அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சு ரவுண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகேங்க குழந்தைங்களா? இப்ப இந்த 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 புதிர் விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? பாத்தீங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு இந்த கட்டத்திலையும் கண்டுபிடிக்கிற விளையாட்டு ரொம்ப ஆர்வமாவும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருந்தது இல்லையா? ஆமா, இந்த மாதிரி நீங்க வாரம் வாரம் வரக்கூடிய உங்களோட புதிர்கள்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிறுவர் மலர்ல எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேப்பர்ல கூட வருது. நீங்க அதுலயும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நீங்க முதல்ல செய்தித்தாள்களை தினமும் படிக்க ஆரம்பிங்க. செய்தித்தாள்கள் வரக்கூடிய இந்த மாதிரி புதிர் விளையாட்டுகளை நீங்க அதுக்கான பதில்களை வந்து நிறைவு செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இந்த 5வது பயிற்சியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிக்கலாம் வாங்க. வரிசை மாறியுள்ள தொடர்களை நிகழ்வுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சரியா? இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சென்டென்ஸ் வந்து மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்த வாக்கியங்களை வந்து மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க அதை வந்து சரியான வகையில வந்து 1 by 1 வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா எழுதி அந்த பேராகிராஃபை ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது எப்படி அந்த பேராகிராஃப் முடிவுக்கு வரும், எப்படி அந்த பேராகிராஃபை கரெக்டா நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாக்கியங்களை கரெக்டா எழுதணும். முதல்ல இந்த வாக்கியம் தான் வரணும், ரெண்டாவது இந்த வாக்கியம் தான் வரணும் அப்படின்னு தெளிவா எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கதை நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா? தலைமை பண்பு பாடம், துணைப்பாட பகுதி படிச்சோம் இல்லையா? அந்த பாடத்துல இருந்துதான் இது கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம இந்த வாக்கியங்களை சரியான வகையில நம்ம அமைக்கணும். முதல் வாக்கியம் என்னன்னு பாக்கலாமா? முதல் வாக்கியம் என்ன சொல்லியிருக்காங்க? மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். சரி, இதுதான் முதல் வாக்கியமா அந்த கதையில வந்ததா? இல்ல. ஊர்த்தலைவர் நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். ஆமா, இந்த கதையில நம்ம படிக்கும் போது ஊர்த்தலைவர் வேம்பன் என்ன நினைச்சிருந்தாரு? நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். அதான் நம்ம முதல் வாக்கியமா படிச்சோம். அப்ப என்னவா இருக்கும்? கண்டிப்பா இந்த வாக்கியம் தான் முதல் வாக்கியம். எல்லாரும் ஒண்ணுன்னு இதுல போட்டுக்கோங்க. ஆமா, இதுதான் முதல் வாக்கியம். அடுத்தது, ஊர்த்தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ந்து ஏற்றனர். இல்ல, இது இல்ல. இது வந்து இந்த வாக்கியம் நம்ம அடுத்ததான் நம்ம வராது. பாலன் பூவண்ணன் இருவரும் நிர்வாக பதவிக்கு விருப்பம் தெரிவித்தனர். ஆமா, இது கண்டிப்பா வரும் இல்லைங்களா? ஏன்னா பாலனும் பூவண்ணனும் தான் இந்த நிர்வாக பதவிக்கு அவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணாங்க? விருப்பம் தெரிவித்தனர். அப்ப இதுதான் 2வது வாக்கியம், சரியான வாக்கியம். அடுத்தது 3வது வாக்கியம் நம்ம என்ன படிச்சோம்? மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறது தான் 3வது வாக்கியம். அதான நம்ம படிச்சோம். அடுத்தது 4வது வாக்கியம் பாருங்க. பூவண்ணனே நிர்வாகியாக தகுதியானவர் என்றார் ஊர்த்தலைவர். ஆமா தானே? அது யார் சொன்னது? ஊர்த்தலைவர் சொன்னார் தானே? அதனால அதுதான் 4வது வாக்கியம். 5வது வாக்கியம் என்ன? ஊர்த்தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ந்து ஏற்றனர். ஆமா, ஊர்த்தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மகிழ்ந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப மொத்த 5 வாக்கியங்களையும் சரியான வகையில நம்ம அமைச்சு எழுதும் போது அந்த பேராகிராஃப் அந்த பத்தி வந்து என்ன ஆகும்? சரியா நமக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். மாத்தி மாத்தி எழுதுனா அந்த கதை நமக்கு புரியாது. புரியுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த நீங்க வாக்கியங்களை 1, 2, 3 நம்ம சரியான வகையில பிரிச்சு நம்ம எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கதையோட முழு தகவலும் இந்த 5 வாக்கியத்துக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஊர்த்தலைவர் நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். பாலன் பூவண்ணன் இருவரும் நிர்வாக பதவிக்கு விருப்பம் தெரிவித்தனர். மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். பூவண்ணனே நிர்வாகியாக தகுதியானவர் என்றார் ஊர்த்தலைவர். 5வது வாக்கியம், ஊர்த்தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ந்து ஏற்றனர். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த கதையை முழுசா நம்ம படிச்சதுக்கான எல்லா அர்த்தமும் இந்த 5 வாக்கியங்கள்லயே கிடைச்சிருச்சு இல்லைங்களா? அதுக்காக தான் சரியான வகையில வாக்கியங்களை மாத்தி மாத்தி கொடுத்திருக்கிறத நம்ம சரியா எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சரியா எழுதுறதுக்கு உங்களுக்கு கதையை புரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியா நீங்க இந்த வாக்கியங்களை மாத்தி கொடுத்தா கூட என்ன பண்ணிடுவீங்க? கரெக்டா நீங்க எழுதிடுவீங்க. சரிங்களா? ஓகே.
சரிங்க குழந்தைங்களா, இது வந்து அறிந்து கொள்வோம் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து மத்த நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பை வந்து நாம எப்படி வந்து சொல்றோம் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும், வெறும் நமக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. பிற நாட்டு நாணயங்களை அறிவோமா தான் அடுத்தது கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய நாணய மதிப்பை நம்ம எப்படி சொல்லுவோம்? ரூபாய்னு சொல்லுவோம். நாணய மதிப்பை நம்ம எப்படி சொல்லுவோம்? ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கால நம்மள மாதிரி பணத்தை பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க? பணம்னு சொல்ல மாட்டாங்க, ரூபாய்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? டாலர்னு தான் சொல்லுவாங்க. அமெரிக்கால எப்படி சொல்லுவாங்க? அந்த கண்ட்ரில அமெரிக்க நாட்டினுடைய பண மதிப்பு அவங்க எப்படி சொல்லுவாங்க? டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து நாட்டினுடைய பண மதிப்பு அவங்க எப்படி சொல்லுவாங்க? பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியா நாட்டினுடைய பண மதிப்பை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ரிங்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஒரு ஜெனரல் நாலேஜ், பொது அறிவுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணீங்கனாலே போதும். ஒரு தடவை வாக்கியமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அறிந்து கொள்வோம் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் குழந்தைங்களா. சரிங்க குழந்தைங்களே, இது வரைக்கும் நம்ம இந்த பயிற்சி சொல்லி கொடுத்தது, இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சதுனாலும் சரி, நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நம்மளுடைய இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ண சொல்லுங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கும் நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ, பாய் பாய்.